வெல்கம் டு டாப் 5 அகாடமி. நம்ம இன்னைக்கு அக்டோபர் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இன் வேர்ல்டு. ஸோ நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம் வேர்ல்ட்லே. ஓகேவா? ஸோ எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்தியா ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் இன் தி வேர்ல்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். அண்ட் ஆஃப்டர் டு சைனா செகண்ட் பிளேஸில் எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் வளர்ப்பு. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ குளோபலி தட் இஸ் வேர்ல்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GOI அப்ரூவ்டு பிரிட்ஜ். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு பிரிட்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இன் இந்தியா அக்ராஸ் கிருஷ்ணா ரிவர். ஓகேவா? ஸோ கிருஷ்ணா ரிவருக்கு அக்ராஸில் ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னா தொங்கு பாலம். ஓகேவா? ஸோ அதுதான் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஸோ வித் கிளாஸ் இருக்க மாதிரியும் அண்ட் ஆல்சோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படின்னா அமைக்க போகிறாங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் ஒரு அந்த பாத்வேலேயே ஒரு வித்தியாசமான ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வச்சு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அக்ராஸ் கிருஷ்ணா ரிவர் கனெக்டிங் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷை கனெக்ட் பண்ண போகிறதா இருக்க போது. அண்ட் ஆல்சோ எந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லமலா ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அக்ராஸ் கிருஷ்ணா ரிவரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். தெலுங்கானாக்கும் அண்ட் ஆந்திர பிரதேஷ்க்கும் இடையில் வரக்கூடிய ஒரு பிரிட்ஜு. ஓகேவா? ஸோ நல்லமலா ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இது வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்னியா அண்டு ஹெர்சிகோவினா. ஸோ போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கண்ட்ரி இன் பால்கைன்ஸ். ஸோ ஈரோப். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்மளோட இந்தியன் அம்பாசிடராக யார் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த சாத்பதா. ஓகேவா? ஸோ பார்த்த சாத்பதி. ஓகே, பார்த்த சாத்பதி தான் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியன் அம்பாசிடர் டு போஸ்னியா அண்டு ஹெர்சிகோவினா. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்தியன் அம்பாசிடர் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட தூதரா. ஓகேவா? ஸோ யார் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா சத்பதி போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் 2022. ஸோ பப்ளிக் அஃபேர்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் கவர்மெண்டல் பாலிசிஸ் லெஜிஸ்லேஷன்ஸ். ஸோ தட் இஸ் பப்ளிக் அஃபேர்ஸ், பொது விவகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான். ஸோ அதுக்கான இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு வரா, இந்த பாலிசிஸ் மெயின்டெனன்ஸ் பிட்வீன் த பப்ளிக் அண்ட் த கவர்மெண்ட். ஸோ எப்படிலாம் கவர்மெண்ட் அதை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா பேக் தி டாப் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் தி ஹரியானா பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடுக்கு அடுத்தது கேரளா, சத்தீஸ்கர், அப்புறம் பஞ்சாப், அப்புறம் கர்நாடகா. ஸோ இதுக்கு அடுத்து ஹரியானாக்கு அடுத்து இந்த பொசிஷன்ஸ்லாம் இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் யார் திரும்ப சொல்லிடுறேன். தமிழ்நாடு, கேரளா, சத்தீஸ்கர், பஞ்சாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ இவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த ஹரியானா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஈவன் தோ ஸ்மால் ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். சரியா? ஸ்மால் ஸ்டேட்டில் சிக்கிம்ஸ் அண்ட் பிக் ஸ்டேட்டில் ஹரியானா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் DY சந்திரசூட். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம UU லலித் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து DY சந்திரசூட் தான் இதுவாக வரணும். என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வரணும்னு. இப்போ ப்ரெசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? 49th சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா உதய் உமேஷ் லலித். ஓகேவா? அவர் தான் UU லலித். ஓகேவா? ஸோ அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் நெக்ஸ்ட்டாக கூட இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தபடி 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DY சந்திரசூட் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ அவர் தான். ஸோ இவரோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 2 years. அண்ட் டெமிடான் எப்போ அவரோட ஒர்க் ரிசைன் பண்ணுவார்னா November 10, 2024. ஸோ டோட்டலி 2 years அவரோட டென்யூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரோட நேம் நம்ம நிறையா டைம் பார்த்தாச்சு. DY சந்திரசூட் தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு அபூர்வா ஸ்ரீவஸ்தவா. ஸோ அபூர்வா ஸ்ரீவஸ்தவா இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அம்பாசிடர் டு
ஸ்லோவாக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் ஸ்லோவாக் ரிபப்ளிக், செக்கோ ஸ்லோவாக்கியா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இதில் வந்துட்டு ரிபப்ளிக்கு வந்து இவங்க தான் அபூர்வா ஸ்ரீவர்ஷவா தான் வந்துட்டு இந்தியன் அம்பாசிடராக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் ஆத்தர். ஓகே, ஸ்ரீலங்கன் ஆத்தருக்கு தான் இப்போ இந்த புக்கர் ப்ரைஸ் 2022 போயிருக்கு. ஸோ பிரிட்டிஷ் கொடுக்கக்கூடிய புக்கர் ப்ரைஸ் 2022 வந்துட்டு யாருக்கு போயிருக்குன்னா ஸ்னேகன் கருணாட்டிலிகா அப்படின்னு சொல்கிறவருக்கு போயிருக்கு. என்னென்னா ஸ்னேகன் கருணாட்டிலகா அப்படிங்கிறது அவரோட நேமு. ஸோ லக்கான்னு வருது லங்கா, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் இவர். ஓகேவா? ஸோ அந்த ஆத்தருக்கு தான் போயிருக்கு. ஸோ ஃபிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த 7 மூன்ஸ் ஆஃப் தி மாலி அல்மைடா. சரியா? ஸோ இதுதான் அவரோட ஃபிக்ஷன், அந்த ஸ்டோரிக்கு தான் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வான்ஸ் பிரிட்டன் புக்கர் ப்ரைஸ் 2022 ஸ்னேகன் கருணாட்டிலிகா அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டி குகேஷ். டி குகேஷ் நம்மளோட கிராண்ட் மாஸ்டர், யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த ஏன்சஸ் ரேபிட் ஆன்லைன் டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இந்த கால்ஸனை முன்னாடியே நம்மளோட அர்ஜுன் எரிகேசி வந்து வெற்றி பெற்றார். பட் ஈவன் தோ யங்கஸ்டாக இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்காரு மேக்னஸ் கால்சனை இந்த டோர்னமெண்ட்டில். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி குகேஷ். ஸோ வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் மேக்னஸ் கால்சனை வந்து நம்மளோட யங்கஸ்ட் பிளேயர், தட் இஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு வித் 16 years 4 months and 20 days வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்ஸ் அ ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதை நோட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி யராஜி. ஓகே, ஜோதி யராஜி வந்து பிகம்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் டு ரன் sub 13s hurdles. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 secondsல வந்துட்டு இவங்க வந்து இந்த ஹேர்டில்ஸை வந்து இவங்க ஒரு ஸ்ப்ரிண்ட்டை, ஸோ இவங்க வந்து அந்த ஹேர்டில்ஸை தடை தாண்டுறது இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 13 secondsல வந்துட்டு தாண்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு உமனாக இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து அவங்களோட 4th ரெக்கார்டு, அவங்களே பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் உமனாக இந்தமாதிரி 13 secondsல ஹேர்டில்ஸ் போனது இவங்க தான். யார் நேம் நல்லா வச்சுக்கோங்க, ஜோதி யராஜி. ஓகேவா? ஸோ இவங்க நேஷ்னல் கேம்ஸ் 2022 வந்து 100 meters வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஃப்ரைட் ரேக் அட் புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா ஒடிசா. சரி, அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காரு நம்மளோட யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ என்ன பண்ணியிருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவோட ஃபஸ்ட்டு அலுமினியம் ஃப்ரைட் ரேக். ஓகேவா? ஸோ வந்து சரக்கு ட்ரெயின் தான் வந்து இந்த ஃப்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேக்கு. ஸோ அலுமினியமில் பண்ண இண்டிஜினியஸ் ஃப்ரைட் ரேக் இது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, புள்ளி விவரங்கள். ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இதில் வந்து ஏபி ஆந்திர பிரதேஷ் தான் வந்துட்டு இந்த அலைடு கிராஸ் அவுட்புட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுதான் இங்கே நியூஸ், அதுதான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஏபி எமர்ஜ்ட் அஸ் தி டாப் பெர்ஃபார்மர் இன் தி அக்ரி அண்ட் அலைடு கிராஸ் வேல்யூ அவுட்புட். ஸோ கிராஸ் வேல்யூ அவுட்புட்னா என்ன, அந்த கிராஸ் வேல்யூ அவுட்புட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த அளவில் அந்த ஒர்க் பண்ணி அதில் வந்து அவுட்புட் எந்த அளவுக்கு அதிகமாக எந்த ஸ்டேட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்ததில் வந்துட்டு யார் யார் டாப் 5 பொசிஷன்ஸில் இருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு. இப்போ அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் அதில் அவுட்புட் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்காங்க, சில வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த அளவுக்கு அவுட்புட் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் டாப் பொசிஷனில் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டு தட் எம்பி, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு. சரியா? நம்ம வந்து 5th பிளேஸில் இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பாவர்ட்டினா என்னென்னா வந்து இட்ஸ் ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்கம். பட் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொன்னாலும் மல்டி டைமென்ஷனல்னு சொல்லும் போதே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவர்ட்டி டைப் வந்துட்டு எஜுகேஷன் பொறுத்து, அப்புறம் நம்ம சேலரி பொறுத்து, ஸோ அந்த மாதிரி நம்ம வேறு என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ, ஸோ இது எல்லாமே பொறுத்து வந்து சொல்லக்கூடியதான் வந்து இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன் பொறுத்து. ஸோ இதெல்லாம் சேர்த்து சொல்கிறது அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் இன் இந்தியா ஃபெல் பை அபவுட் 415 million between
2005 and 6 and also 2019 to 2021 இந்த இதில் வந்து ஒரு 415 million peoples வந்து பாவர்ட்டி லைன் விட்டு ரெடியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்ஸ் அ ஹிஸ்டாரிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் டு COVID-19 தட் இஸ் COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 56 million புவர் பீப்புள் அதிகமாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டும் நம்ம பார்த்தோம். இது வந்து எந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2005 to 6, 2019 to 21. ஓகே, இது வந்து கொரோனாவுக்கு ப்ரிசைடிங்காகவும் இருக்குது, அதுக்கு முன்னாடியும் ப்ரிசைடிங்காகவும் இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதுக்கு பின்னாடியும் சேர்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ பாவர்ட்டி லைன் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்னா 415 million பீப்புள்ஸ் வந்து நம்பர் ஆஃப் புவர் பீப்புள்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் வந்துட்டு ஒரு ஓவர் 100 கண்ட்ரீஸை வந்து பொறுத்து பார்ப்பாங்க. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய ஒரு 100 கண்ட்ரீஸ் எடுத்து தான் இந்த இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு 109 கண்ட்ரீஸ் இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் 109 கண்ட்ரீஸில் நம்ம ஒரு 66th பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னும் நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி நம்ம பாவர்ட்டி லைனை விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டைகர் ரிசர்வ். ஸோ மத்திய பிரதேஷ் வைல்ட் லைஃப் போர்டு அப்ரூவ்ஸ் நியூ டைகர் ரிசர்வ். ஸோ வந்து டைகருக்கான ஒரு ரிசர்வ் ஏரியா இப்போ புதுசாக வந்து கொண்டு வராங்க. டைகர்ஸ் ஆஃப் பன்னா நேம்டு துர்காவதி டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ டைகர்ஸ் ஆஃப் பன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் ஏற்கனவே டைகர் ரிசர்வ்ஸ் இருந்தது. ஸோ இப்போ என்ன அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்காவதி டைகர் ரிசர்வ். ஸோ அப்போ வந்து மத்திய பிரதேஷில் ஒரு புதுசாக ஒரு டைகர் ரிசர்வ் கொண்டு வராங்க. அந்த பேர் என்னது? துர்காவதி டைகர் ரிசர்வ். அப்படி தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, ஸோ அதோட ரேஞ்ச் என்னென்னா 2339 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஏரியா அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங்பூர் தமோவ் அண்டு சாகர் இன் மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாஸ்லாம் கவர் பண்ணியிருக்கு. நர்சிங்கப்பூர், அதுக்கப்புறம் தாமோவ் அண்டு சாகர் இன் மத்திய பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் கட்டி பிஹு. ஸோ கட்டி பிஹு இஸ் அ ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ எங்கே இது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ இது வந்து 18th October 2022 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கட்டி பிஹு அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் ஆல்சோ நோன் அஸ் கொங்கலின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செர்பியன் சயின்டிஸ்ட் நேம்ஸ் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் பீட்டில் ஆஃப்டர் நோவாக் ஜோகோவிக். ஓகேவா? ஸோ நோவாக் ஜோகோவிக் நம்மளோட தெரியும், நம்மளோட செர்பியன் டென்னிஸ் பிளேயர். ஓகேவா? ஸோ ஜோகோவிக் வந்துட்டு இட்ஸ் அ ஃபைன் பிளேயர், நம்மளுக்கு தெரியும் டென்னிஸில். ஸோ அவரோட நேமை வந்துட்டு ஒரு செர்பியன் சயின்டிஸ்ட் வந்து நியூ வகையான பீட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதோட ஜீனஸ் நேம் என்னென்னா டுவாலிஸ். ஓகேவா? டுவாலிஸ் தான் அதோட வந்து டுவாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட ஜீனஸ் நேம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா வந்து நோவாக் ஜோகோவிக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சரியா? டுவோவிக் அப்படின்னு சொல்லக்கூடியதா டுவாலிஸ் டுவோவிக் அப்படின்னு சொல்ல நேம் வந்துச்சு, அது ஜோகோவிக்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதான் யோசிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்ஸ் இன் கேரளா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ கேரளா வெஸ்டர்ன் காட்ஸை வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிராப் அது நியூ ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 genus 2 ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவிலம் கவி அப்படின்னு சொல்லக்கூடியதும் அண்ட் ஆல்சோ ராஜா தேல் புஷா புரோனே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஒரு டைப் ஆஃப் கிராப்ஸ். ஓகேவா? என்னது? பவிலம் கவி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெட் கோரல் கலரில் இருக்கக்கூடியது அண்ட் ஆல்சோ லைட் ரெட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கிராப். அண்டு இந்த ராஜா தெல்புஷா அப்படின்னு சொல்லக்கூடியது புருனியே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ டார்க் ப்ரௌன் அண்ட் ஆல்சோ ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த கிராப். ஸோ இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் கேப். ஸோ நியூவாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்கன்னா கேரளா வெஸ்டர்ன் காட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ரேஷனில் நம்ம வந்து ஜாமான் வாங்குவோம், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேவா? பொருட்கள் வாங்குவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ் ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
கருவிழி மூலமாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சரியா? பயோமெட்ரிக் சிஸ்டம் மூலயமா வந்துட்டு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலயமா நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளுக்கான வந்து பொருட்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஐரிஸ் ஐடென்டிஃபிகேஷன் மூலிமா பண்ணுறது. தட் இஸ் கருவிழி மூலயமா நம்மளை கண்டுபிடிக்கிறது. பிகாஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிட்டிங்கன்னா ஒர்க்கு வந்துட்டு ஹெவியாக ரூரல் ஏரியாஸ்லாம் பண்ணும்போது அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அழிஞ்சிடுது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐரிஸ் கருவிழி மூலயமா வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா கேரளா, தெலுங்கானா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருவல்லிக்கேணியில் ஒரு 2 பிளேசஸில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிடிஎஸ் தட் இஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஷாப். ஓகேவா? ஷாப். ஸோ இதுதான் வந்து ரேஷன் ஷாப். ஸோ இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஐரிஸ் ஐடென்டிஃபிகேஷன் மூலயமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எங்கன்னா திருவல்லிக்கேணியாஸில் ஒரு 2 ஏரியாஸில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது லான்ச் பண்ண வச்சது வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு ஃபுட் மினிஸ்டர். ஓகேவா? சக்கரபாணி லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் 2023. ஸோ வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹிந்தி மொழியோட முக்கியத்துவத்தை வந்துட்டு பற்றி சொல்லணுங்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு உலக ஹிந்தி மாநாடு. ஓகேவா? ஸோ 2023 எங்கே நடக்குதுன்னா நடி ஃபிஜியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபிஜி டு ஹோஸ்ட் ஹிந்தி கான்ஃபரன்ஸ் ஃபார் ஃபஸ்ட்டு டைம். நடி ஃபிஜியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துறோம். ஸோ இதில் என்ன இங்கே சொல்ல வரோன்னா 2020 வந்து ஒரு 30% ஆஃப் பாப்புலேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஜியில் இருக்கக்கூடியது நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 19th செஞ்சுரியில் வந்து நிறையா பேர் இந்த மாதிரி வந்து இவங்க இந்த ஃபிஜிக்கு வந்து நிறையா பேர் போயிட்டாங்க. சரியா? ஸோ இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஃபிஜியில் வந்து 30% ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தான் இருக்கோம், இந்தியாவில் இருக்கவங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுபடி அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து இந்தியன் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப ஸோ அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து ஹிந்தியை வந்து கற்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் ரொம்ப கைத்தேர்ந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஹிந்தியை பற்றி நல்லா சொல்லக்கூடியவங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் 2023 நடி ஃபிஜியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ORS ஐகான். ஸோ ORS ஐகான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திலீப் மஹலனோபிஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு கொல்கட்டாவில் இப்போ இறந்துட்டார். ஸோ ஆப்சரி நியூஸாக நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ரினவுண்ட் ஃபிசிஷியன், ஃபாதர் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி. ஸோ ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பியோட ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு உப்பு சர்க்கரை கரைசலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க, மஹலனோபிஸ் அப்படின்னு சொல்கிறவர். ஓகேவா? ஸோ இவரை வந்துட்டு இறந்துட்டாருங்கிறது தான் நியூஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இவர் வந்து ஒரு ஓரல் பவுடர் கண்டுபிடிச்சாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இறந்துட்டு இருந்தாங்க. இந்தமாதிரி காலரா, டயரியா இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கான ஒரு மெடிசனாக வந்துட்டு இவர் இதை கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சி நிறையா மக்களோட உயிரை வந்துட்டு காப்பாற்றினார். ஸோ அதனால் வந்துட்டு இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ அக்ராஸ் எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு நிறையா பீப்புள்ஸை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்தாக இவரோட மருந்து இருந்தது. ஸோ அதனால் இவரை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி, ஃபாதர் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த பவுடரோட காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் அண்ட் சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிறது தான் இவரோட அந்த கண்டுபிடிச்ச பவுடரோட காம்பினேஷன். கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் அண்ட் சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிறது தான் காம்பினேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாரதிதாஸ். ஸோ பாரதிதாஸ் தான் இப்போ என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம், கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக ஆகியிருக்காங்க. 27th கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இவங்க ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்த சிஏஜிக்கும் சிஜிஏக்கும் குழப்பிக்காதீங்க. ஸோ சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், சிஜிஏ இஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இவங்க வந்து பிரசிடென்ட்ஸ்க்கு அட்வைஸ் கொடுத்து அந்த ஆடிட் ரெசிப்ட்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மெயின்டைன் பண்ணுறது அண்டர் த யூனியன் மினிஸ்ட்ரி. ஓகேவா? ஃபினான்ஸ்க்கு அண்டர் வந்துட்டு
பண்ணக்கூடியது எல்லாமே வந்துட்டு கேக் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அண்டர் திஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டுக்கு அட்வைசராக இருந்து பண்ணக்கூடியது எல்லாமே இவங்க. ஸோ இவங்களுக்கு அண்டர் இந்த மெயின்டெனன்ஸை வந்து பிரின்சிபலாக இருந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஏ. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அண்டர் தான் வருவாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடியதுக்கு அண்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சிஜிஏ, முதன்மையாக இருந்து பண்ணக்கூடியவர் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதுக்கு யார் இப்போ வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாஸ். ஓகேவா? ஸோ இவங்க என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து 1988 பேட்சில் வந்துட்டு ஐசிஏஎஸ். ஓகேவா? ஸோ ஐசிஏஎஸ் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து வந்தவங்க. ஸோ 27th சிஜிஏ ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த அதான் சூரிய சக்தி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு. ஓகே, ஸோ அந்த சோலார் அலையன்ஸில் வந்து யார் இப்போ நம்ம பிரசிடென்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிரசிடென்ட் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 5th மீட்டிங் வந்து நம்ம இப்போ கண்டக்ட் ஆக போகுது. ஸோ அதை யார் ஹெட்டட் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சிங். ஸோ டெல்லியில் நடக்கும்போது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பிரசிடெண்ட்டாக யார் வர? இந்தியா வருது. வைஸ் பிரசிடெண்ட்டாக ஃப்ரான்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன? ஆஃப்டர் 142 இயர்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் 142 இயர்ஸ்க்கு அப்புறம் கேரளாவில் என்னென்னா இட்ஸ் மிஸ்சலேனியஸ் நியூஸாக பார்த்தலாம். கேரளாவில் மண்ணுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை ஸ்னேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்னேக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு ஷீல்டு டைல் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தமிழில் வந்து தங்க பாம்புன்னே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கோல்டு ஷீல்டு டைல் ஸ்னேக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கேரளா ஆஃப்டர் 142 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மண்ணுக்குள்ளே இருந்து தான். ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்னேக். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு, இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி இன்னமும் அந்த ஹிந்தி திணிப்பு தீர்மானம் அதை பற்றின ஒரு நியூஸு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆறுமுகசாமியோட கமிட்டி படி வந்து ஜெயலலிதா இதுக்கான இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு, அந்த கமிஷன் படி அது. அண்ட் ஆல்சோ அண்ணா ஜெகதீஷன் பற்றி ஸ்டெர்லைட் தூத்துக்குடியோட ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக வந்து நாளைக்கு வந்து கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ வந்து எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.